இவ்வளோ நேரம் ஆச்சு, உனக்கு சோறு தராமலையா இருந்தாவா? இப்படி பட்னி போடுறதுக்கு தான் உன்னை தனியா கூட்டிட்டு போனாலோ? அவ சமைக்கிறேன் நம்ம சொன்னா நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு அங்க சாப்பிடவே பிடிக்கல. உனக்கு அங்க சாப்பிடவே பிடிக்கல, நீங்க வந்துட்டா. ஆனா உங்க பாட்டி நாங்க போய் சாப்பிட போறேன்னு ஓடினாவ, என்ன வீட்டுக்கு வரல. உனக்கே சாப்பாடு போடாம துரத்திருக்கா. அவியலுக்கு மட்டும் எப்படி சமைச்சு போடுவாவா? ஏன் தான் உங்க பாட்டி இப்படி இருக்காவளோ தெரியல. நான் சமைக்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அவ தான் நல்லா சமைப்பா, அவ அப்படி சமைப்பான்னு சொல்லிட்டு ஓடியாவ. சோறு இல்லைன்னு விரட்டி விட போறா, அப்பதான் தெரியும் அவியலுக்கு. நீ உட்காருப்பா, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன சாப்பாடுமா? சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன்ப்பா. என்னது சாம்பார் உருளைக்கிழங்கா? ஏம்மா இன்னைக்கு சண்டே தானே, நான்வெஜ் ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல? செய்யலாம் தான்ப்பா நினைச்சேன். ஆனா நீ அங்க போயிட்டா, அம்மைக்கு மனசே சரியில்லை. அதனாலதான்ப்பா எதுவுமே செய்யல. முட்டை கூட அதனால தான் வாங்கவே இல்லை. இன்னைக்கு இங்க சாம்பாரும் உருளைக்கிழங்கும் தான். சாப்பிட்றியா? போட்டுட்டு வரட்டுமா? வேண்டாம், ஏதாவது நான்வெஜ் தான் செஞ்சிருப்பீங்க நினைச்சிட்டு வந்தேன். இதுக்கு நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்பேன். நான் சமைக்கிறது என்ன அவ்வளவு மாசமாயோ போயிட்டு? நீ எப்படி சொல்ற? உங்க பாட்டி இதுக்கு மேல பேசியாவ? அந்த அளவுக்கு ஆவாத சமையல் பண்ணிட்டு இருக்கேனா இந்த வீட்ல? இல்லம்மா, நல்லா தான் சமைக்கிறீங்க. அப்புறம் ஏன் ஒருத்தருக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேங்கி? உன் பாட்டி என்ன சமையல்னு கேட்டாவ, இங்க சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஓடிட்டாவ. நீயும் ஹோட்டல்ல இதுக்கு சாப்பிட்டுருப்பேன்னு சொல்லியா? அப்போ இத்தனை வருஷமா நான் மாசமான சமையல் தான் சமைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் நான் சாப்பிடாத சாப்பாடு தான் போட்டுட்டு இருக்கேன், அப்படிதானே? அப்படிலாம் இல்லம்மா. நான் ஒருத்தி இங்க இருந்து வடிச்சு வடிச்சு கொட்டியல்ல, அதனால தான் எல்லாரும் இப்படி பேசுறிய. நீ ஒரு பக்கம் பேசுற, உங்க அப்பா ஒரு பக்கம் பேசியாவ, உங்க பாட்டி ஒரு பக்கம் பேசியாவ. மூணு வேலையும் உங்க பேச்ச ஏச்சியெல்லாம் கேட்டுட்டு நான் சமைச்சு கொட்டியல்ல, எல்லாரும் பேசதான் செய்விய. ஏம்மா கோபப்படாதீங்கம்மா, சோறு போடுங்க சாப்பிடுங்க. ஒன்னும் வேண்டாப்பா, நீ அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடு. அவன் எந்த எண்ணெயில சமைச்சிருப்பானோ, எந்த தண்ணி ஊத்தி சமைச்சிருப்பானோ அங்கேயே போய் சாப்பிட்டு போ. பார்த்து பார்த்து நானும் பொங்கி வைக்கல, எல்லாரும் பேசுவிய. அப்படிலாம் இல்லம்மா. கொஞ்சமாவது மனசுல பாசம் இருந்திருந்தா பொண்டாட்டியை கூட்டி தனியா போயிருப்பியா? நான் அவ்வளோக்குள்ள உங்க அப்பா கிட்ட போக கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா போறேன்னு சொல்லிட்டா. ஏம்மா நானும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பா தான். உங்க அப்பா 1000 சொல்லுவாவ, அதுக்கு நீ உடனே போயிருவியோ? இல்லம்மா, போக மாட்டேன்னு சொன்ன அப்பா தான். பாட்டி சேர்ந்து போன்னு சொல்லிட்டே இருந்தாப்ல, அதான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை ஜோசப். அப்போ உனக்கு அவ தான் முக்கியமா போயிட்டானே? இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. போதும்பா போதும். என் 2 பிள்ளைகளும் என் மனசு நிறையிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுங்க, இங்கே போய் சாப்பிடுங்க. நான் எதுவும் கேட்க போறதில்ல. நான் இங்கே சாப்பிடுறேன். வேண்டாம், எனக்காகலாம் யாரும் இங்க சாப்பிடாண்டா. போப்பா, ஹோட்டல் கடை திறந்துருக்காங்க, போய் சாப்பிடு. இல்லைனா அவ கஞ்சி தண்ணி போட்டு வச்சிருப்பா, அதை போய் குடி. நான் யாருக்கும் இனி சமைக்கல, சோறு குழம்பு ஆக்கையில. போங்க, எல்லாரும் போய் அங்கேயே சாப்பிடுங்க. ஏம்மா, சோ அம்மா எதுக்கு இப்படி கோவப்பட்டு போறாங்க? நானே ஏற்கனவே மனசு வருத்தத்துல வந்திருக்கேன். இல்ல அம்மா வேற. இப்போ என்ன செய்ய? ஹோட்டல்ல போய் சாப்பிடவும் பிடிக்கல, சாம்பார் சாப்பிடவும் பிடிக்கல. இங்க இருந்தா அம்மா இன்னும் கோவம் தான் படுவாங்க. பேசாம அந்த வீட்டுக்கே போவோம். நல்லா போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு வேலைக்கு போயிட வேண்டியதான். போயிட்டானா? ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போனா வந்து சமாதானப்படுத்த மாட்டாவ, அந்த ஆள போயிருவாவ. எல்லாரும் இப்படிதான், கேட்ட உடனே வடிச்சு வடிச்சு கொட்டியல்ல, எல்லாரும் இப்படிதான் நடத்துவாவ. ஐயோ பேராண்டி, வாப்பா வா. உனக்காக தான் இன்னும் நாங்க சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கோம். எங்கப்பா போயிடுண்டா? வீட்டுக்கு தான் பாட்டி. அப்படியா? நீ அங்க சாப்பிட்டுட்டியோ? இல்ல பாட்டி. ஏன்பா என்னாச்சு? உங்க அம்மா நீ சாப்பிட வச்சு அனுப்பியிருப்பாள்ல நினைச்சேன். சாம்பாரும் உருளைக்கிழங்கும் தான் பண்ணியிருந்தாவளா, எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரிப்பா, இங்க ரூபி விதவிதமா உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கா. சாப்பிட்றியா? நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல பாட்டி, எனக்கு வேண்டாம். ஏல, அங்கேயும் சாப்பிடல இங்கேயும் சாப்பிடல, நீ எங்க தான் போய் சாப்பிடலான்னு இருக்கா? எனக்கு சாப்பாடே வேண்டாம் பாட்டி, நான் பட்னியா கிடக்கேன். என்னது பட்னியா கிடக்குறியா? பட்னியா கிடந்தா இல்லாத நோயெல்லாம் வந்து ஒட்டிக்கிடும். ஒழுங்கா வயிற்றுக்கு சாப்பிடணும், அதுதான் நல்லது. மற்ற நாள் தான் வேலை வேலைன்னு ஓடிடியா? வீட்டில் இருக்கும் போதாவது நல்லா சாப்பிடணும். அதான் உன் பொண்டாட்டி உனக்காக ஆசையா சமைச்சு வச்சிருக்கா. ஒழுங்கு மரியாதையா வந்து சாப்பிடு. ஏங்க வந்து சாப்பிடுங்க. வேண்டாம் சொல்றேன் விடா. ஏல, என்ன பாட்டி? எதுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய மிரட்டியா? மிரட்டலாம் இல்ல. கேள்விப்பட்டேன், வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சாம இப்பெல்லாம். அந்த பிள்ளைய பிடிச்சு பிடிச்சி ஏசுடியா, மிரட்டுறியா? சோறு திங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனியா? திங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனியே, உன்னால வேற எங்கேயாவது போய் திங்க முடிஞ்சுதா? எங்கன்னு சுத்தினாலும் நீ கடைசியில இவகிட்ட தான் வரணும்.
ஏன்னா இவதான் உன் பொண்டாட்டி. உன் கையால இவளுக்கு 3 முழிச்சு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா, ஞாபகம் இருக்கட்டும். குவாச்சிக்கிட்டு போறான, குவாச்சிக்கிட்டு. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு போறவன் நல்லபடியா வாழ்ந்ததா சரித்தமே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி அன்பான அமைதியான பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு போறவன் நல்லா வாழ்ந்துக்கிடவே முடியாது. அந்த பிள்ளை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுதா சொல்லு? உன்னையும் மட்டும் இல்லை, என்னையும் ஏத்து பேசினது கிடையாது. ஏன் உங்க அப்பா அம்மாவையும் ஏத்து பேசினது கிடையாது. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவளுக்கு, அதுக்காக நீ உங்க அம்மையை சேர்ந்துட்டு அதையே குத்தி குத்தி பேசிட்டு இருப்பியலோ? உனக்கு கூட தான் 1000 பிரச்சனை இருக்கு, அது யாராவது பேசியாவளோ? உடம்பு நல்லா இருந்தா மட்டும் நல்லா இருக்கிறது அர்த்தம் கிடையாதுப்பா. மனசு நல்லா இருக்கணும். நீ இந்த பிள்ளைய போட்டு இப்படி காயப்படுத்துறியே, உன் மனசு நல்லா இருக்கா சொல்லு? இந்த மாதிரி பேசும்போது யாரு உன் கூட இருப்பா? எவ்வளோ இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பா. அவளுக்கு என்ன பணம் இல்லையா, வசதி இல்லையா? உன் கூட தான் வாழணும்னு அவளுக்கு தலையெழுத்தே கிடையாது. அவிய வீட்டுக்கு போனா ராணி மாதிரி இருப்பா. ஆனா இங்க உனக்கு சமைச்சு கொடுத்துட்டு ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுக்கு தேவையா சொல்லு? யார் இருக்க சொன்னது பாச்சல வேண்டியதானே? ஏல அடிச்சேன்னு வச்சுக்கியா கண்ணை நல்லா பழுத்துடும். ஏன் பாட்டி? ரூபி எங்கேயும் போக மாட்டா, அவ இங்க தான் இருப்பா. அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஆகதான் செய்யணும். சும்மா அவ போனா என்ன வந்தா என்னன்னு எதுவும் இதுக்கு மேல பேசக்கூடாது. அவளை ஏதாவது பேசினான்னு இனி சொன்னா பிச்சு விடுவேன், பிச்சி. ரூபி கண்ணா, நீ போடா, போய் சாப்பாடு எடுத்து வை. சரி பாட்டி. நான் சாப்பிட வரல பாட்டி. அப்ப நீ சாப்பிட வரல அப்படிதானே? ஆமா பாட்டி, நான் சாப்பிட வரல. ரூபிமா, என்னெல்லாம் சமைச்சிருக்க? பிரியாணி செஞ்சிருக்கேன் பாட்டி, சிக்கன் பிரியாணி. பாட்டியா, சிக்கன் பிரியாணி. அப்புறம் ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு. சோறு வித் மட்டன் குழம்பு. அப்புறம் என்னடா? ஃபிஷ் கட்லட் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் கட்லட் எப்படி இருக்குன்னு கூட இவனுக்கு தெரியாது. இவன் ஆத்தக்காட்டி எனக்காவது செஞ்சு கொடுத்தாதானே? மீனை காட்டியே பல நாட்கள் ஆச்சு. மேல சொல்லுடா. சிக்கன் 65 பருப்பு பாயாசம் பாட்டி. அடடடடடா, கேட்கும் போதே எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அந்த பிரியாணில ஒரு வாயை அள்ளி வச்சு அந்த சிக்கனோட காலை அப்படியே கடிச்சுக்கிட்டு ஒரு சிக்கன் 65 எடுத்து வாயில வச்சா அடடடடடா இன்பமா உள்ள போகும். அப்புறம் சோத்துல அந்த மட்டன் குழம்பு ஊட்டிக்கிட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சி கறியோடு சேர்த்து சோத்தை அள்ளி திங்கும் போது இருக்கும் பாரா ஒரு ருசி. இந்த அருமை இவனுக்கு எங்க தெரிய போகுது? வாடா ரூபி கண்ணா, நம்ம போய் சாப்பிடலாம். இவன் சாப்பிடாம பட்னி கிடக்கட்டும். பாட்டி, என்னப்பா, சாப்பிட வரியா? நான் சாப்பிடலாம் வரல. அப்ப சரிப்பா, பட்னி கடை அதான் உனக்கு நல்லது. நாங்க போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட போறோம். முட்டைலாம் அவிச்சு வச்சிருக்கேன், தயிர் பச்சடிலாம் இருக்கு. அடடடடடா, அவிச்ச முட்டைக்கும் பிரியாணிக்கும் எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஒரு வாய் பிரியாணி, ஒரு வாய் சிக்கன் 65, ஒரு வாய் ரைத்தா, ஒரு வாய் அவிச்ச முட்டை. இதெல்லாம் சாப்பிட புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவன் கிடைக்காமா? வா நம்ம போய் சாப்பிடுவோம். சரி பாட்டி, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, சீக்கிரமா போய் எடுத்து வை. நாய்க்கு கூட ஒரு பீஸை போட்டுறக்கூடாது, அவ்வளோத்தையும் நம்ம தின்றுவோம். சரியாம்மா? சரி பாட்டி. பாட்டி, என்னப்பா? யாருன்னு விட்டுட்டு இவ்வளோ ஐட்டம் சாப்பிட போறிய? மனசு உறுத்தல? எதுக்கு விட்டணும்? நாங்க என்ன தரமாட்டோன்னா சொன்னோம்? நீ தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியா? கடைசியா கேட்க வேணுமா வேண்டாமா? வேண்டாம். ஏல, எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? அந்த பிள்ளை சமைச்சதுனால சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ? இது உன் வீடு, அவ உன் பொண்டாட்டி. அவ சமைச்சத நீ சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த வீட்டுல. வா, வந்து சாப்பிடு. பாட்டி, வான்னு சொன்னேன், சாப்பிட போவோம். வேண்டாம். பிரியாணி வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப கம்முன்னு வாழை என் பின்னாடி. சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பாட்டி என்னென்னமோ சொல்லி சாப்பிட ஆசையை தூண்டி விட்டாவே. ஓவரா வேற பசிக்குது, பேசாம போய் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? பேராண்டி சாப்பிடுப்பா, என்ன ருசியா இருக்கு. இதை சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சாப்பிடுப்பா. பாட்டி, நான் உங்களுக்காக தான் சாப்பிடுறேன். இங்க பாடுப்பா, உனக்காக தான் அவ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா. இப்படிலாம் பேசக்கூடாதியா. நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு அவளை மனசார பாராட்டணும். உனக்காக தானே இவ்வளோ செஞ்சிருக்கா. பாட்டி, நீங்க சொன்னதுனால சாப்பிட வந்தேன், எழுந்து போயிருவேன். எப்பா, நான் உன்னைய ஒன்றும் சொல்லலப்பா. சாப்பிடு, நீ பாராட்ட கூட வேண்டாம். நல்லா சாப்பிடு, அதுவே போதும். அந்த பிள்ளைக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம்.
சாப்பிட்டே. நல்லா இருக்காப்பா. நல்லா இருக்கு. சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு. சரி. இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க நான் சமைச்சதை அவர் சாப்பிட மாட்டாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டி வந்ததால நான் சமைச்சதை அவர் சாப்பிட்டுட்டாரு. இப்படியே அவரோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு.